ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஸோ எந்த இரு நாடுகளுக்கு இடையே வந்து இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஸோ வந்து கையொப்பம் வந்து இட்டிருக்காங்க. இந்த ஐரோப்பிய யூனியனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 நாடுகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொகுதி வந்து மறுசீரமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இருக்க தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. அதுவே வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணும், தொகுதிகள் மறுசீரமைப்பு வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், இன்வென்டிவ் 2025. ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கண்காட்சி இன்வென்டிவ் 2025 நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடியில் தான் வந்து நடந்துச்சு. நம்ம புதுசாக வந்து இனோவேட்டிவாக புதுசாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை பற்றினது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ தென்மண்டலத்தோடைய தலைவராக வந்து புதுசாக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா பி. அமுதா. ஸோ அந்த அமுதா பார்த்திங்கன்னா ஸோ உலக வானிலை ஆய்வு மையம் அவங்க வந்து ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்கோ வைசாலா விருது. அது பார்த்திங்கன்னா 2016 வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவராக வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ். பாலச்சந்திரன் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து இருந்தார். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து பி. அமுதா வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், மின்துறை தரவரிசை. மத்திய மின்துறை தரவரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 48வது ப்ளேஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி எலக்ட்ரிசிட்டி அந்த நிறுவனம் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், புதுமை பெண் திட்டம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். புதுமை பெண் திட்டத்தை பற்றி நம்ம பேசிக்காக சொல்லணுன்னா, ஸோ அரசு பள்ளி 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தால் பார்த்தீங்கன்னா ஸோ பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து 34% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண் கல்வி உயர்வு சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கான். இந்த புதுமை பெண் திட்டத்தால் வந்து அதிக பலனடைந்த மாவட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஆதித்யா L1 விண்கலம். ஸோ இந்த ஆதித்யா L1 விண்கலம் வந்து எதுக்காக வந்து அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிப்புற பரப்பை வந்து ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவால் வந்து அனுப்பப்பட்டது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சூரியனின் ஒளி வெடிப்பை வந்து எப்படி வந்து அந்த ஒளி வெடிப்பு வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதித்யா L1 விண்கலம் வந்து கேப்சர் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்த ஆதித்யா L1 விண்கலம் ஸோ எப்போ அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா C-57 ராக்கெட் மூலம் வந்து 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ஸோ விண்ணில் வந்து செலுத்தியிருப்பாங்க. எங்கே இருந்தால் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா? ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் வந்து விண்ணுக்கு வந்து ஏவி இருக்காங்க. ஸோ டேட் வந்து முக்கியம். ஸோ எப்போ வந்து விண்ணில் வந்து ஏவனான்ட்டு 2023 செப்டம்பர் 2. ஸோ எந்த ராக்கெட்னு பார்த்துக்கோங்க, C-57. இந்த விண்கலம் வந்து சூரியனுடைய ஒரு சுற்றுவட்ட பாதையில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சுற்றுவட்ட பாதைக்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ L1 என்னும் லாக்ராஞ்சி சுற்றுவட்ட பாதை. ஸோ அந்த பாதையிலே தான் வந்து இந்த ஆதித்யா L1 விண்கலத்தை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம், லாக்ராஞ்ச். அடுத்து பாருங்கள், ஸோ உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2047 உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க 7.8% வளர்ச்சி தேவை என உலக வங்கி கூறியுள்ளது. ஸோ 2047 வந்து நம்ம இந்தியா நாடு வந்து ஸோ உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கணும்னா ஸோ நம்மளுடைய நார்மலான வளர்ச்சியை விட 7.8% வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார நாடுகள் தரவரிசை பட்டியலில் வந்து ஸோ இந்தியா வந்து 5வது ப்ளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள், முக்கிய தினங்களில் பார்த்திங்கன்னா ஸோ தேசிய அறிவியல் தினம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. சரிங்களா? அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.